So question number 6. So question number 6 என்ன சொல்றாங்க? So it's a reminder m equal to tan theta plus sin theta. n equal to tan theta minus sin theta. So இதில் proof என்ன கேட்குறாங்கன்னா prove that n squared minus n squared whole square equal to 16m. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எம் ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது என் ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது மொத்தம் 4-5 ஒர்க் இருக்குது. 1 எம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறீங்க. வர ஆன்சருக்கு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? அப்புறமேட்டு நம்ம என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் எம் ஸ்கொயர் வேல்யூ. m squared value என்ன கிடைக்கும்? tan theta plus sin theta whole square. அப்போ a plus bg whole square ஃபார்முலா. அப்போ என்னாச்சு? a square plus b square plus 2ab. இதான் ab ஓட வேல்யூ. அதனால எழுதிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? n ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். n ஸ்கொயர் என்னது? என்னோட வேல்யூ tan theta minus sin theta. அப்போ அதனோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரிங்களா? இப்போ என்னாச்சு? ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வருது? m ஸ்கொயர் வேல்யூ இது ஃபுல்லாக m ஸ்கொயர் வேல்யூ. அப்போ அதை ஃபுல்லாக எடுத்து போகிறேன். tan square theta plus sin square theta plus 2 tan theta sin theta minus பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ n ஸ்கொயர் வேல்யூ எல்லாமே ஆப்போசிட் மைனஸ் சைன் மாற்றுங்க. tan square theta minus sin square theta minus 2 வரனால plus 2 வரும். ஏன்னா மைனஸ் n ஸ்கொயர் plus 2 tan theta sin theta. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ? இது tan ஸ்கொயர் ப்ளஸ்னா இவன் வந்து மைனஸ். அப்போ கட் ஆகிடுவாங்க. சைன் ஸ்கொயர் ப்ளஸ்னா மைனஸ் சைன் ஸ்கொயர், அவனுக்கு ரெண்டு கட் ஆகிடுவானுங்க. அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் வருதா? அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்குது? 2 டைம்ஸ் ஆஃப் tan theta into sin theta ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் tan theta into sin theta வரும். ரெண்டுமே 2 டைம்னால என்னாச்சு? 4 டைம்ஸ் வந்துடும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் tan theta sin theta வந்துச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிறோம் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஹோல் ஸ்கொயர் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ ஹோல் ஸ்கொயர் எடுத்துடலாமே. அப்போ என்னாச்சு? எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 tan theta into sin theta ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னாச்சு? 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16. ஸ்பிளிட் பண்ண போகிற ஸ்கொயர்டா. அப்போ tan வந்து என்னவும்? tan ஸ்கொயர் தீட்டாவாகும். இன்ட்டு சைன் வந்து என்னவும்? சைன் ஸ்கொயர் தீட்டாவும். இதுதான் நம்மளுடைய ரிசல்ட் வருது. பட் இந்த ரிசல்ட் mnனா எனக்கு தெரியாது. அவன் என்ன கேட்குறான்? 16mn கரெக்டுங்களா? 16mnங்கிறான். ஸோ அதை எப்படி 16mn கொண்டு வருது? ஸோ அதான் நம்மளுடைய ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கொண்டு வந்து பார்ப்போமே. அப்போ என்னாச்சு? mn வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ mn என்ன? m இன்ட்டு n. m இன்ட்டு n என்ன கிடைக்கும்? tan theta plus sin theta வா? tan theta plus sin theta, tan theta minus sin theta. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? tan theta இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் sin theta tan theta minus sin theta. இது என்ன ஃபார்மேட் இருக்குது? a plus b into a minus b ஃபார்மேட். அப்போ என்னாச்சு? a ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். பட் நம்மளுக்கு என்ன வேணும்?
tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா வேணும். ஏன்னா இது மைனஸாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? டேனை வந்து சைன் நம்ம மாற்றுங்க. sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுக்கு காமன் sin ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. ரெண்டுக்கு காமன் என்னது? sin ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. அதனால் வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன கிடைக்குது? 1 பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்துச்சு. அதனால் மைனஸ் 1 இருக்கு. சார் சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை சார். இல்லை சொல்கிறாங்க என்ன டவுட் வந்து உங்களுக்கு இல்லை சார் இல்லை சார். சரி, அப்போ என்னாச்சுன்னா இப்போ cos ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம் எடுக்க போகிறேன். cos ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம் எடுத்தனாவும் இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ அங்கே மல்டிப்ளை என்ன ஆகுது? தட் இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா இதோட ஃபார்முலா என்ன? 1 minus cos square theta. sin square theta. Sin square theta. Very good. அப்போ என்னாச்சு? sin square theta divided by cos square theta. அப்போ sin square theta divided by cos square theta value tan squared ஆ? அப்போ sin square theta divided by tan square sin square divided by cos squared வந்து tan square theta. அப்போ நமக்கு என்ன வேணும்? mn ஓட வேல்யூ. அப்போ mn ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. mn ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். tan square theta into sin square theta நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ இதனோட ரிசல்ட் என்ன? tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் ரிசல்ட் என்ன தெரிஞ்சிச்சு? mn வேல்யூ தான் தெரிஞ்சிச்சு. therefore நமக்கு என்ன தெரியுது? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா. இதனோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா 16 mn எழுதலாம். கரெக்டுங்களா? இது RHS, இது LHS எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியாம்மா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. எந்தெந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு டவுட் வரும்னு பார்த்துக்கோ. அதுலேருந்து நீ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே நம்மளுக்கு ஈஸியாகிடும். சரியாம்மா?